ஹாய் டெக்கிஸ். ஜப்ரானிக்ஸ் நம்மளை வச்சு செஞ்ச சம்பவம் தான் இது. லாஸ்ட் 2 வாரத்தில் மட்டும் 3 கஸ்டமர் 3 பிளேஸில் வந்து டிஸ்பிளே வரல அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரி என்னடான்னு போய் நம்மளும் கஸ்டமர் பிளேஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் இஷ்யூவாக இருந்துச்சு. சரி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே கரெக்டாக 13 மாதம் 14 மாதம் முடிஞ்ச மானிட்டராக இருக்குது. வாரண்டி வந்து கரெக்டாக 12 மாதத்துக்கு மட்டும் தான் கவர் ஆகும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மானிட்டர் மட்டும் கரெக்டாக வாரண்டி முடியறதுக்கு ஒரு நாள் இருந்துச்சு. அதுக்கு மட்டும் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. மற்ற மானிட்டர் எதுக்குமே வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நாம பெய்டு சர்வீஸ் கேட்டிருந்தோம். அங்கே ஜப்ரானிக்ஸ்ல அவைலபிள் இல்லை, நீங்க வெளியே ஏதாச்சும் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்க சிசிடிவிக்கு மானிட்டர் சஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல் பர்டிகுலரா ஜப்ரானிக்ஸோட இந்த மாடலை வந்து சஜஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாடல் வந்து ஜெப் V19 HD எல்இடிங்கிற மாடலு. நார்மல் சிஸ்டம் யூசேஜுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் சிசிடிவிக்கு 24/7 ரன்னிங்க்கு இந்த மானிட்டர் தாங்க மாட்டேங்குது. லோ பட்ஜெட்ல இருக்குதுன்னு சொல்லி இதை வாங்கிடாதீங்க. நீங்க டீலரா இருந்தா நீங்களும் வாங்கி கஸ்டமர் பிளேஸுக்கு போட்டுறாதீங்க. இது வந்து கரெக்டா ஒரு வருஷத்துல ப்ராப்ளம் வருது. எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் 1 இயர்ல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 இயருங்கிறது டக்குன்னு போன மாதிரி தான் இருக்கும். நமக்கு தான் தலைவலியா இருக்கும். ஸோ பர்டிகுலரா ஜப்ரானிக்ஸோட இந்த மாடலை வாங்கி சிசிடிவி கேமராக்கு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி வேற பிராண்ட்ல ஏதாச்சும் ஃபால்ட் வந்திருக்குது, இல்லை இதே மாதிரி நீங்களும் வாங்கி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.